ஏங்க இந்தியாவோட பிக்கெஸ்ட் பேட்டரி போனை பாருங்க. ஏங்க ஸ்டோரேஜ் பிரச்சனையா? இந்த போனை பாருங்க, 12 GB RAM, LPDDR5X, UFS 4.1 ஸ்டோரேஜ் கொடுத்துருக்காங்க. எங்க பெர்ஃபார்மன்ஸ் வேணுமா? இந்த போன்ல Snapdragon 8 Gen 4 கொடுத்துருக்காங்க. அது மட்டுமாங்க, கார்னிங்குலா 7i மெட்டல் ஃப்ரேம், டிஸ்ப்ளே பாருங்க, பெஸ்ஸிலே இல்ல. ரிவர்ஸ் சார்ஜும் இருக்குங்க. என்ன 22.5 வாட்டா? கிளம்புங்க. என்ன எங்க பொட்டி பொட்டியில தான் வந்துச்சு. அவன் தான் ஓப்பன் பாக்ஸ் டெலிவரின்னு பிரிச்சு கொடுத்துட்டான். இது அந்த பொட்டி இல்லையா? அப்ப செம்ம சம்பவம் இருக்குது. சம்பவமும் இல்லை, சாக்லேட்டும் இல்லை. இது மிஸ்டர் டிடி ஸ்டைலுக்கான ரிவ்யூ, ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் வழக்கம் போல. ஸோ இந்த வீடியோவில் இந்த POCO F7 உங்களுக்கு ஒரு பெட்டர் சாய்ஸாக இருக்குமா இந்த பட்ஜெட்டில்? இல்லை அதே பட்ஜெட்டில் ஏற்கனவே லான்ச் ஆன iQ Neo 10 இதை விட பெட்டரான பர்ஃபார்மன்ஸ் கொடுக்குமா? இல்லை ரீசெண்டாக தான் நமக்கு ஆல்ரவுண்ட் பர்ஃபார்மன்ஸோட OnePlus Nord 5 லான்ச் ஆச்சு, அது பெட்டராக இருக்குமான்றதை பார்க்க போகிறோம். ஒரு சர்ப்ரைசிங் ஃபோனுமே இருக்குது, கிட்டத்தட்ட இதே மாதிரி கொஞ்சம் வேற ஸ்பெஷல் ஃபோன், அதுவுமே எப்படி இருக்குன்றத ஃபைனலாக சொல்லணும். இப்போ என்ன ப்ரோ வேர்ல்டு லாஸ்ட் ரிவ்யூவா? ப்ரோ நீங்க தான் ப்ரோ லாஸ்ட். கிட்டத்தட்ட உண்மைதான். பட் இருந்தாலும் இதற்கான காரணம் என்னன்னு உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். ஏன்னா அஃபிஷியலி எல்லாரும் வீடியோலாம் போட்டு அவங்க லான்ச் எல்லாம் பண்ணதுக்கு ஒரு வாரத்துக்கு அப்புறமா தான் ஃப்ளிப்கார்ட்ல ஃபர்ஸ்ட் சேல கொண்டு வந்தாங்க. அந்த சேல்ல வாங்கணும் 4ஆம் தேதி டெலிவரி ஆச்சு. அண்ட் அடுத்த ஒரு 2-3 நாட்கள் மற்ற வீடியோல எல்லாம் பிஸியா இருந்ததுனால யாரும் டெஸ்ட் பண்ண ஆரம்பிக்கல. ஸோ இப்போ லாஸ்ட் 10+ டேஸா தான் இதை டெஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அதுல எப்படி இருந்துச்சு பர்ஃபார்மன்ஸ், பிளஸ் மைனஸ், அதை முக்கியமா பார்ப்போம். ஆன் பேப்பர்ல பார்க்கும்போது ஸ்பெக்கை வச்சு இதுதான் பெஸ்ட் ஸ்மார்ட் போன் கண்ணை மூடிட்டு வாங்கலாம் தான் நினைப்போம். பட் அந்த தப்பு பண்ணாதீங்க. ஏன்னா 2 பெரிய பிரச்சனை இதுல இருக்கு. அதான் நான் பார்த்தேன், இதை வந்துட்டீங்கல்ல, முழுசா பாருங்க. இந்த டிசைனை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பார்க்கறதுக்கு ப்ரீமியமா இருக்கு. சொல்ல போனா உங்களுக்கு அலுமினியம் ஃப்ரேம் கொடுத்துருக்காங்க, கிளாஸ் பேக் இருக்கு. அண்ட் இந்த சைபர் சில்வர் எடிஷன் தான் வேணும்னு சொல்லி நாங்க பார்த்து ஆர்டர் போட்டிருந்தோம். பார்க்கறதுக்கு எப்படி இருக்கு அப்படின்னா ஒரு சைஃபை எஃபெக்டோட இருக்குதுங்க. இன்ஃபேக்ட் இதெல்லாம் கேஸை போட்டு மறைச்சிரோனுக்கு மேல நம்ம தெரியாதுன்னு நினைச்சாலுமே கேமரால டிசைன் ஆஸ்பெக்ட்ஸ்ல ஒன்று பண்ணிருக்காங்க. ஒரு கிரீன் கலருக்கான அசெட்டும் வந்து அங்க இருக்கு. லைட்டிங் எல்லாம் படும்போது அது கொஞ்சம் நல்லாவே இருக்கு. அண்ட் டிசைன் இந்த மாதிரி இருக்கிறதுனால தான் ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்மட்ஜஸும் கொஞ்சம் அதிகமாவே படுதுங்க. தொடச்சிட்டு செய்யுங்க பார்க்கலாம். தேங்க்ஸ்ப்பா. ஆனா பார்க்கறதுக்கு இது ரொம்ப ஃபியூச்சரிஸ்டிக்கா டிசைன் நல்லாவே இருக்கு, உண்மையாதான். ஆனா என்னன்னா ஃபோன் நல்லா பல்கியா இருக்குதுங்க. போன ஜெனரேஷனை கம்பேர் பண்ணும்போது நல்லா வெயிட்டும் இன்க்ரீஸ் ஆயிருக்கு, திக்னஸ் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. 224 கிராம் இருக்கு F7. F6 பாத்தீங்கன்னா வெறும் 182 கிராம் தான். திக்னஸுமே 8.2 mm திக்னஸோட வருது. போனும் கொஞ்சம் அகலமா இருக்கு. அண்ட் இன்னான் ஃபீலுமே பாத்தீங்கன்னா பிடிக்கும் போது ஒரு பெரிய போனை பிடிச்ச ஃபீல் கண்டிப்பா இருக்கும். ஆனா பட்டன்ல டாக்டைல் ஃபீட்பேக் எல்லாம் நல்லா இருக்கு. IR பிளாஸ்டர் இருக்கிறது ஒரு பெரிய பிளஸ். நாங்க கண்டினியூஸா இப்போ டிவி எல்லாம் மாத்தி இப்போ டெஸ்டிங் பண்ணிட்டு இருக்கும்போது அது நல்லாவே யூஸ் ஆச்சு. அண்ட் IP68 மற்றும் 69 ரேட்டிங் கொடுத்திருக்கிறது இன்னொரு பெரிய பிளஸ். ஆனா என்ன சர்ப்ரைஸ் பண்ண விஷயம் என்னன்னா அந்த ஃப்ரண்ட்ல கூடிய டிஸ்பிளே ரொம்ப நல்ல டிஸ்பிளேங்க. இன்ஃபேக்ட் சொல்ல போனா பெசில்ஸ் ரொம்ப மினிமலா யூஸ் பண்ணிருக்காங்க, சிமெட்ரிக்கா இருக்கு. பார்க்கிறதுக்கு ஒரு ஃபுல் ஃபிளெஜ்டு வியூவிங் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இதுல எனக்கு கிடைச்சது. ஆனா டிஸ்பிளே பெரிய டிஸ்பிளேன்னு சொன்னேன் இல்லீங்களா, 6.83 இன்ச்கான டிஸ்பிளே கொடுத்திருக்காங்க. 1.5K ரெசல்யூஷன்ல 120 ஹெர்ட்ஸ்கான POLED டிஸ்பிளே, 12 பிட்கான பேனல். இது டால்பி விஷன்கான சப்போர்ட்டுமே வருது. 3200 நிட்ஸ்கான பீக் பிரைட்னஸ் கொடுத்திருக்காங்க. 1700 நிட்ஸ்கான HBM கொடுத்திருக்காங்க. இது போன ஜெனரேஷனை கம்பேர் பண்ணும்போது நல்லாவே இம்ப்ரூவ் பண்ணிருக்காங்க. கார்னிங்குலா கிளாஸ் 7 இருக்குன்னு நான் சொல்லியிருந்தேன். பட் என்னன்னா LTPO இல்ல. சோ இந்த பட்ஜெட்ல அது பெரிய டீல் இல்ல. ஏன்னா ஏற்கனவே பெரிய பட்ஜெட்லயே அதை மிஸ் பண்ணிட்டு தான் இருக்காங்க. சோ இதுல கம்ப்ளைண்ட்ஸ் கிடையாது. HDR சப்போர்ட் நமக்கு நெட்ஃபிளிக்ஸ்லயும் இருக்கு, யூடியூப்லயும் இருக்கு. மேக்ஸிமம் 4K வரைக்கும் பிளேபேக்கும் ஆகுது. பட் பிளேபேக் ஆகும்போது நமக்கு தனியா இந்த போனை பார்க்கும்போது நல்லா இருக்கே அப்படின்னு தான் வந்து தோணுது. கம்பேரிட்டிவ்ல நம்ம வேற ஏதாச்சும் ஒரு போன் இந்த பட்ஜெட்ல இருக்கிறத பக்கத்துல வச்சு பார்த்தாலே அந்த பீக் பிரைட்னஸ் அந்த HDRல போனும் இல்லைங்களா, அந்த பிரைட்னஸ் லெவல்ஸ் கம்மியா தான் இருக்கு. சோ இதை விட மத்த போன்ல கொஞ்சம் பெட்டரா இருக்கு. அண்ட் அது மட்டும் கிடையாது, உங்களுக்கு 120 Hz இருந்தாலுமே ஒரு சில டைம்ல அந்த 90 Hz 120 Hzல வந்து பார்த்தீங்கன்னா ஆப்டிமைசேஷன் கொஞ்சம் பெட்டரா இல்ல. நம்ம ஃபோர்ஸ் பண்ணும்போது மட்டும் தான் கொஞ்சம் கரெக்டா வருது. இன் டிஸ்ப்ளே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் தான் கொடுத்திருக்காங்க. ஆனா அதுவுமே கொஞ்சம் கீழே தான் இருக்கு. ஏன்னா ஃபோன் அகலமா இருக்கிறதுக்கு என்னதான் ஒரு வாரம் யூஸ் பண்ணாலுமே கொஞ்சம் பழகிறதுக்கு இன்னுமே கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு. பிளஸ் PWM டிமிங்க பொறுத்த வரைக்கும் 3840 Hz கொடுத்திருக்காங்க. போன ஜெனரேஷனுக்கு அப்புறம் பண்ணும்போது ஒரு மிகப்பெரிய ஜம்ப். ஸோ இதுவுமே லோ லைட்ல யூஸ் பண்ணும்போது உங்களுக்கான பிரைட்னஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு நல்லாவே லோ போகுது. ஸோ நைட் டைம்ல அதிகமாக ஃபோன் யூஸ் பண்றவங்களுக்கு அண்ட் ஒரு மல்டிமீடியா எக்ஸ்பீரியன்ஸ்க்கு இந்த ஸ்பீக்கரும் நல்லா இருக்கணும். இதுல டியூல் ஸ்டீரியோ ஸ்பீக்கர் வந்து கொடுத்திருந்தாங்க. டால்பி அட்மாஸ்க்கான சப்போர்ட்டோட வருது. ஆடியோ குவாலிட்டி கேட்டு பாருங்க. ஸோ சவுண்டு இந்த பட்ஜெட்டை பொறுத்த வரைக்கும் இன்னும் கொஞ்சம் இருந்திருக்கணும். லவுட்னஸ் ஓகேவா இருக்கு, பேஸ் அந்த அளவுக்கு வந்து கிடையாது. பட்
குறை சொல்கிற அளவுக்கு இல்லைங்க. ஒரு 6.5 ஸ்டார் கொடுப்பேன். ஹாப்டிக்ஸை பொறுத்த வரைக்கும் நல்லா இருக்குது, பட் இதையுமே இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணலாம். அண்ட் யூஎஸ்பி Type-C போர்ட்டை பொறுத்த வரைக்கும் 2.0 தான் கொடுத்துருக்காங்க. அண்ட் இப்போ இந்த ஃபோனுடைய மிகப்பெரிய ஹைலைட்டான இந்த பர்ஃபார்மன்ஸ்க்கு வருவோம். இன்னைக்கு தேதியில் இது ஒன் ஆஃப் த பெஸ்ட் ப்ராசர் அப்படின்னு வந்து சொல்லலாம். Snapdragon 8s Gen 4 ப்ராசர், அதுவுமே புது ப்ராசர். அதனால தான் ஒரு ட்விஸ்டும் இருக்குது இதில். அது என்னன்றதுன்னு சொல்கிறேன். சரி, இந்த ப்ராசஸரில் நாங்கள் ரன் பண்ண ஸ்கோர்ஸ்லாம் வந்து பாருங்க. AnTuTuல 2 மில்லியன் வந்திருக்கு. CPU throttling 85%, இதுவுமே நல்ல ஸ்கோர். அண்ட் 3D மார்க் டெஸ்ட்ல 83.5 வந்திருக்கு, which is really good. அண்ட் Geekbenchலயுமே சிங்கிள் மல்டி பிளஸ் GPU உடைய ஸ்கோர் எல்லாமே நல்ல ஸ்கோர் வந்திருக்குங்க. பட் இதெல்லாம் பெஞ்ச் மார்க்ஸ் தான். நம்ம கேமிங் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி ரியல் டைம் கேமிங் எக்ஸ்பீரியன்ஸ் பொறுத்த வரைக்கும் BGMIல 90 FPS சப்போர்ட் மட்டும் தான் இருந்தது. 120 இருந்திருக்கணும், இப்போ வரைக்கும் வரல. மேபி ஃபியூச்சர் அப்டேட்ல வருமா அப்படின்றது தெரியல, இப்போதைக்கு வந்துடும் தான் நினைக்கிறேன். சரிங்களா, வெளியான வரைக்கும் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 1 ஹவர்க்கான கேம் பிளேல ஆவரேஜா 84 FPS வரைக்கும் வருதுங்க. பேட்டரி டிராப் பொறுத்த வரைக்கும் 12% வரைக்கும் டிராப் ஆயிருக்கு. ஹீட்டிங் அப்படின்றது கேம் பிளே அப்போ 43 டிகிரி வரைக்கும் தான் போயிருக்கு. கேம் பிளே ஆக்சுவலி நல்லா தான் இருந்தது. பட் 30 மினிட்ஸ் கிராஸ் பண்ணதுக்கு அப்புறமா ஸ்லைட்டா உங்களுக்கு ஃப்ரேம் ட்ராப்ஸ் ஒரு இடத்துல நோட்டீஸ் ஆன மாதிரி இருந்துச்சு. அதுக்கான காரணம் என்னன்னா, கேம் பிளேவை தொடர்ந்து நம்ம விளையாடும் போது ஸ்டார்டிங் எடுத்த உடனே என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா அப்படியே ஃபோன் வந்து வார்ம் ஆக ஆரம்பிச்சிடுது. அந்த டைம்ல மேபி அதை கொஞ்சம் கண்ட்ரோல் பண்றதுக்கு லைட்டா த்ராட்டில் ஆகுதுன்னு நினைக்கிறேன். சரி, இது வெறும் BGMIல மட்டும் கிடையாது. நாங்க ஜென்ஷன் இம்பாக்ட் வந்து விளையாடி பார்த்தோம். அதுல 60 FPS சப்போர்ட் இருக்கு. மேக்ஸிமம் செட்டிங்ஸ்ல வச்சு விளையாடணும் 1 ஹவர்க்கான கேம் பிளேல எங்களுக்கு 57.3 FPS வரைக்கும் சப்போர்ட் வருது. அதுல பேட்டரி டிராப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 23% டிராப் இருந்தது. ஹீட்டிங் அப்படின்றது 49.5 டிகிரி வரைக்கும் போச்சு. இது எல்லாமே இப்போ கிருஷ்ணகிரியில நார்மல் ரூம் டெம்பரேச்சர். ஓகேங்களா, ரொம்ப வெயில் கிடையாது, அதே போல மழையும் கிடையாது, ஓரளவுக்கு மாடரேட்டா தான் இருந்துச்சு. ஏசி எல்லாம் போடாம வெளியே வச்சு தான் டெஸ்ட் பண்றோம் எப்பவும் போல. அதுவும் இது மெட்டல் ஃப்ரேம் பிளஸ் கிளாஸ் இருக்கிறதுனால நீங்க கையில பிடிச்சு விளையாடும் போது அந்த வார்ம்னஸை நீங்க நல்லாவே வந்து ஃபீல் பண்ணுவீங்க. பட் இவ்வளோ பெரிய ஃபோன் நம்ம கையில பிடிச்சு விளையாடும் போது ஃபிளாட்டான டிஸ்பிளேவோட சேர்ந்து அந்த விளையாடக்கூடிய எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்றது இந்த ஃபோனில் ரொம்பவே நல்லா இருக்கு. அதுவும் அந்த டிஸ்பிளேவுடைய கிளாரிட்டி, கலர்ஸும் இன்னும் நல்லா இருக்கிறதுனால அந்த கேம் பிளே எக்ஸ்பீரியன்ஸ்க்குள்ள ரொம்ப நல்லா கூட்டிட்டு போயிடுது. பட் இந்த வார்ம்னஸ் வந்து ஒரு சில டைம்ல மேபி கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸா இருக்கலாம். ஸோ கண்டிப்பா நம்ம ஒரு கேஸ் போட வேண்டிய அவசியம் இருக்கும். ஸோ இந்த இடத்துல தான் நான் 2 பெரிய விஷயத்தை நோட்டீஸ் பண்ணேன். ஒன்று, நீங்கள் எந்த அளவுக்கான ஹெவி கேம்ஸை ஹையாக புஷ் பண்ணுறீங்களோ அப்போ பேட்டரியுடைய ட்ரெயினும் அதிகமாக இருக்குது. ரெண்டாவது, உங்களுக்கு அதோடைய வார்ம்னஸும் வந்து பார்த்தீங்கன்னா லாங் ஹவர்ஸ்க்கு ரொம்ப ஹெவியாக புஷ் பண்ணும்போது கொஞ்சம் அதிகமாகவே போகுது. நம்ம பெஞ்ச் மார்க்லேயே ஸ்கோர்லாம் சூப்பராக வந்துருந்தது, த்ராட்லுமே கிடையாது. ஆனால் ஹீட்டிங் எந்த அளவுக்கு போச்சு தெரியுமா? 53 டிகிரியே கிராஸ் பண்ணிடுச்சு. ஸோ இந்த 2 விஷயத்தை அவங்க உடனடியாக அட்ரஸ் பண்ணியே ஆகணும். ஏன்னா இது ஒரு கேமிங் ஃபோன், அந்த அளவுக்கு பெர்ஃபார்மன்ஸும் பண்ணுது. பட் நமக்கு அந்த ஹீட்டிங்கும் தெரியாத அளவுக்கு அவங்க ஆப்டிமைஸ் பண்ணால் மட்டும்தான் இன்னும் இது பெஸ்ட்டாக இருக்கும். அண்ட் கூடவே BGMI தான் நிறைய பேர் விளையாடுற கேம்ஸ், அதுக்கு 120 FPS சீக்கிரமாக கொடுக்கும். இந்த கேமிங் பர்ஃபார்மன்ஸ் பெஞ்ச் மார்க் அப்பெல்லாம் இன்னொரு விஷயத்தை நாங்கள் நோட்டீஸ் பண்ணது என்னன்னா, இந்த பேட்டரி. இந்தியாவோட மிகப்பெரிய பேட்டரி இந்த ஸ்மார்ட் ஃபோனில் தான் இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க. அதற்கேற்ப தான் வெயிட்டும் இருக்கு, உள்ள பேட்டரியும் இருக்கு. பட் அதோடைய ஆப்டிமைசேஷன் நமக்கு டே டு டே யூசேஜில் எப்படி இருந்ததுன்னு பார்த்தீங்கன்னா, ஜஸ்ட் படம் நெட்ஃப்ளிக்ஸில் பார்க்குறீங்க, யூடியூப்ல வீடியோ பார்க்குறீங்க, கேஷுவலாக ஆப்ஸ் யூஸ் பண்ணுறீங்க, இன்ஸ்டாகிராம் ஸ்க்ரோல் பண்ணுறீங்க அப்படின்ற பட்சத்தில் உங்களுக்கு ஒரு நல்ல பேட்டரி லைஃபே வரும். 1.5 நாள் அப்படின்றது அசால்ட்டா வந்துடும். இல்ல நீங்க கேமிங் எல்லாம் பண்றீங்க, கேமிங் போன்ல கேமிங் பண்ணாம எப்படி அப்படின்ற பட்சத்துல நீங்க கேமிங் அதிகமா புஷ் பண்ணி விளையாடுறீங்க அப்படின்ற பட்சத்துல அப்பயுமே பாத்தீங்கன்னா ஸ்கிரீன் ஆன் டைம் எங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா 8 ஹவர்ஸ் கிட்ட வந்ததுங்க. அண்ட் மிகப்பெரிய இன்னொரு விஷயம் இதோட கேமராஸ். ஏன்னா இந்த பட்ஜெட்ல கேமரா எப்படி இருக்கணும் நம்ம பார்க்கணும்ல. 50 மெகாபிக்சலுக்கான சோனி கேமரா வந்து கொடுத்துருக்காங்க. பிரைமரியா OS சென்ஸோட வருது. ரெண்டாவதா 8 மெகாபிக்சல் அல்ட்ரா வைட், மூணாவதாக 20 மெகாபிக்சலுக்கான செல்ஃபி வருது. ஸோ மெயின் கேமரா எப்படி இருக்குன்னு கேட்டீங்கன்னா ஒரு சில டைம்ல பாக்குறதுக்கு நல்லா இருக்கேப்பா அப்படின்னு தான் வந்து தோணுது. பட் இன்னொரு சில டைம்ல என்னடா கேமரா இப்படி இருக்கு அப்படின்னு வந்து தோணுது. ஸோ கேமரா கொஞ்சம் இன்கன்சிஸ்டன்டா தான் இருக்கு. ஒரு சில டைம்ல வாஷ் அவுட் ஆன மாதிரி தெரியுது, இன்னொரு டைம்ல வந்து பாத்தீங்கன்னா அந்த கன்சிஸ்டன்சி வந்து நல்லாவே மிஸ் ஆகுறது நம்மளால நோட்டீஸ் பண்ண முடியும். ஸ்கின் டோனுமே அந்த அளவுக்கு வந்து கிடையாது, ஒரு சில டைம்ல ஓவர் ஷார்ப்னஸ் பண்ணிருக்கு. அண்ட் நிறைய போட்டோஸ்ல அந்த டைனமிக் ரேஞ்சை கம்ப்ளீட்டா வந்து மிஸ் பண்ணிருக்கு. ஸோ HDRமே வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் பிளாக்ஸ் எல்லாம் அதிகமா தான் இருக்கு. அப்படியே கான்ட்ராஸ்டா நம்ம செல்ஃபி கேமராவை பார்த்தோம்னா அது ரியர் கேமராவை விட கொஞ்சம் பெட்டராகவே இருக்குன்னு சொல்லலாம். பட் ஓகே, பட் ரியரை விட அது பெட்டர். ஸோ வழக்கம் போல POCO இஸ் நாட் நோன் ஃபார் இஸ் கேமரா அப்படின்னா நமக்கும் தெரியும். பட் இருந்தாலுமே இது ஆவரேஜுக்கும் கொஞ்சம் கீழே இருக்கு. இதோடைய ஒரு மிகப்பெரிய அப்டேட்டை சீக்கிரமாவே அவங்க கொண்டு வந்தே ஆகணும். ஏன்னா காம்படிஷன் இருக்கக்கூடிய மற்ற ஸ்மார்ட் போன் பிராண்ட்ஸ்லாம் என்னதான் வந்து நாங்கள் பர்ஃபார்மன்ஸ்க்காக வரோம், இதுக்காக வரோம் அப்படின்னு சொன்னாலுமே அவங்களாம் கேமராவுடைய கேமை கொஞ்சம் கொஞ்சமாக இம்ப்ரூவ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க இவங்களை தவிர. ரியர் ஃபேசிங் கேமரா நம்மளால 4K 60 FPS வரைக்கும் வீடியோ எடுக்க முடியுது. அல்ட்ரா வைட்ல 1080p தான், செல்ஃபிலையுமே வெறும் 1080p தான் எடுக்க முடியும். நம்ம 4K 60 FPSல எடுத்துட்டு இருக்கோம். ஆடியோ வீடியோ கிளாரிட்டிலாம் எப்படி இருக்குன்னு பாருங்க. இது ஒரு நார்மலான சன்லைட்டு. கலர் கரெக்ஷன்ஸ், கலர்ஸ்லாம் எப்படி இருக்கு, ஃபோக்கஸ் எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஓகே, இப்போ நான் 1080p 60 FPS வீடியோ எடுத்துகிட்டு இருக்கேன். ஆடியோ வீடியோ கிளாரிட்டிலாம் எப்படி இருக்குன்னு பாருங்கள். கலர்ஸ்லாம் எப்படி இருக்குது.
vloggingலாம் பண்ணும்போது இப்படி தான் இருக்கும். அந்த வீடியோ குவாலிட்டியும் பார்க்கும்போது அந்த அளவுக்கு சிறப்பாக இல்லை. ஸோ யூஐயை பற்றி சொல்லும் போது இவங்க ஹைப்பர் ஓஎஸை கொடுத்துருக்காங்க. ஆண்ட்ராய்ட் 15 மேலே ரொம்ப ஸ்மூத்தாக இருக்குது, நல்ல ரெஸ்பான்சிவாக இருக்குது. ஓஎஸ் அப்டேட்டை பொறுத்த வரைக்கும் 4 ஓஎஸ் அப்டேட், 6 வருஷத்துக்கான செக்யூரிட்டி அப்டேட்டும் ப்ராமிஸ் பண்ணியிருக்காங்க. ஆனால் ஃபோனை செட்டப் பண்ணும்பொழுதே ஓப்பன் பாக்ஸ் டெலிவரின்றதுனால அந்த பர்சன் வந்து ஓப்பன் பண்ணி அவங்களெல்லாம் ஆன் பண்ணி செக் பண்ணும்போது டக்குன்னு போயிட்டாங்க. நாங்கள் இன்னொரு தடவை ரீசெட் பண்ணோம். அந்த மாதிரி பண்ணும்பொழுது அதில் இருக்கக்கூடிய அந்த ஆப்ஷன்ஸ்லாம் என்ன கொடுக்குறோம், எஸ் கொடுக்குறோம், எதை டிக் பண்ணுறோன்றதை பார்த்து பண்ணுங்க. இந்த யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் ப்ரோக்ராம் பண்ணுற ஒரு சில விஷயங்கள் எல்லாம் ஆஃப் பண்ணிட்டு உள்ள போகும்போது உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் பெட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் வரும். ஏன்னா ஹைப்பர் ஓஎஸ் இருந்தாலும் உள்ள உங்களுக்கே தெரியும் ப்ளோட்வேர்ஸ் இதெல்லாம் இருக்கும். நம்ம அன்இன்ஸ்டால் பண்ணிக்கலாம், ஒரு சில இதெல்லாம் ஆஃப் பண்ண வேண்டியதாக இருக்கும். ஸோ அதை பண்ணிட்டா நமக்கு ஒரு நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இருக்கும். ஒரு சில டைம் மட்டும் இந்த ஆப் ஓப்பன் பண்ணும்போது ஸ்லைட்டாக ஒரு ஜிட்ரினஸை வந்து நாங்கள் நோட்டீஸ் பண்ணோம். கன்சிஸ்டண்டாக எல்லா டைமும் கிடையாது, பட் சில டைம் அதை அவங்க ஃபிக்ஸ் பண்ணால் பெட்டராக இருக்கும். ரீசெட் பண்ணதுக்கு அப்புறமாவும் அதை நாங்கள் நோட்டீஸ் பண்ணோம். அண்ட் ஏஐ ஃபீச்சர்ஸ் இருக்கான்னு கேட்குறவங்களுக்கு தேவையான ஏஐ ஃபீச்சர்ஸ் நம்ம ரீசெண்ட் டைம்ஸ்ல என்னெல்லாம் பார்த்தோமோ அது எல்லாம் இதுலையுமே இருக்கு. ஸோ ஃபைனலி POCO F7 எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா F6 கம்பேர் பண்ணும்போது ஒரு நல்ல அப்கிரேடுங்க. நீங்கள் ஜென்ரலாக வந்து POCO F7 தனியாக பார்த்தீங்கன்னா கூட ஒரு ஸ்டாண்ட் அலோன் டிவைஸாக கூட ஒரு நல்ல டிஸ்பிளே இருக்கு, நல்ல பேட்டரி லைஃப் கொடுத்துருக்காங்க. அண்ட் ப்ராசஸர் சூப்பர் ஆன ப்ராசஸர். எல்லாமே எங்கே போய் இடிக்குது அப்படின்னா அந்த ஆப்டிமைசேஷன்ல அதையுமே அவங்களால சாஃப்ட்வேரால பெட்டர் பண்ண முடியும். பட் அதை பண்றாங்களான்றது தான் இங்க ஒரு பெரிய கேள்வியா இருக்கு. ஸோ சீக்கிரமா பண்ணணும்னு சொல்லி நானும் விஷ் பண்றேன். பார்க்கலாம், பண்ணாங்கன்னா நான் அப்டேட் பண்றேன். பிளஸ் இந்த ஃபோன் பெஸ்ட்டா இல்ல உங்களுக்கு iQOO Neo 10 பெஸ்ட்டான்னு கேட்கறவங்களுக்கு இதை விட இதுல ஸ்லைட்லி கேமரா கொஞ்சம் பெட்டரா இருந்த மாதிரி இருந்துச்சு. நாங்கள் தனியாக ரிவ்யூ பண்ணியிருக்கோம், கம்பேரிசனும் நிறைய பண்ணியிருக்கோம். ஸோ அந்த விதத்தில் இல்லை எனக்கு இன்னும் கொஞ்சம் க்ளீனான UI வேணும், நான் வந்து யூஸ் பண்ணுறதுக்கு ஒரு ஆல்ரவுண்டர் ஃபோன் மாதிரி பார்க்குறேன் அப்படின்னா OnePlus Nord 5 ரீசெண்டாக தான் அந்த இதோடைய ரிவ்யூ நம்ம சேனல் இருக்கும். நீங்கள் அதையுமே வந்து செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ அதை கம்பேர் பண்ணும்போது இதில் ஓரளவுக்கு இன்னைக்கு இதில் இந்த யூஐலேருந்து மற்ற விஷயங்கள்லாம் கொஞ்சம் பெட்டராக இருக்க மாதிரி இருக்குது. இல்லைங்க எனக்கு இந்த 3 ஃபோனில் இது பெஸ்ட்டாக இருக்குன்ற கன்ஃபியூஷன் இருக்குது அப்படின்னு கேட்குறவங்களுக்கு கம்பேரிசன் வீடியோ வேணுமான்றது கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். வேணும்னு கேட்டிங்கன்னா சீக்கிரமாக இந்த 3 ஃபோனையும் சைட் பை சைடு வச்சு இன்டெப்த்தான கம்பேரிசன் கொண்டு வந்துடுறேன். இந்த பட்ஜெட்ல இவங்க நிறைய விதமான விஷயங்கள் வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஏன்னா அதே மாதிரி இருக்கக்கூடிய விஷயங்களே நிறைய காம்ப்ரமைஸ் பண்ணி இங்க ஒருத்தர்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இதை விட டபுள் ரேட்டுக்கு வித்துட்டு இருக்காங்க. ஸோ அதனால தான் எனக்கு இதன் மேல கொஞ்சம் மதிப்பு இன்னுமே ஜாஸ்தி ஆயிடுச்சு. இதோடைய ரிவ்யூ வேணுமான்றதை கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. ஸ்டில் டெஸ்டிங் இஸ் கோயிங் ஆன். வேணும்னு கேட்டிங்கன்னா கொண்டு வந்துடுறேன். இதை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்னன்னு சொல்லுங்கள். 32,000 ரூபாய்க்கு இந்த ஸ்மார்ட் ஃபோனை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க?